கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் 12 ராசிகளுக்கு உண்டான ஜீவ சமாதி தரிசனம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகம் பார்க்குறாங்க. ஜாதகம் பார்க்குறவங்களும் பார்க்காதவங்களும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களும் எல்லோருமே கோயிலுக்கு தான் போகிறாங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கிற போவாங்க, விசேஷமான கோயிலுக்கு போவாங்க, யாராவது எதாவது சொன்னால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. ஜாதகம் பார்த்தவங்க அவங்க ஜோதிடர்கிட்ட பார்த்தவங்க அந்த ஜோதிடர்கள் சொன்ன பரிகார கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. விசேஷமான பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அவங்களுக்கே மனசில் தோன்றக்கூடிய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. அமைதியான இடம், ஜீவன் உள்ள இடம், அதுதான் ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய மகான்கள் சித்தர்கள் எல்லாம் மறைஞ்சிருக்காங்க. அவங்களாமே இந்த மாதிரி ஜீவசமாதி ஆகியிருக்காங்க. அப்படி ஆக்கப்பட்ட இந்த ஜீவசமாதி பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஜீவசமாதி தரிசனம் சாதாரணமாக நீங்கள் போக முடியாது. அந்த ஜீவசமாதி ஆனவங்களுடைய பெயரை நினைத்து நீங்கள் அனுதினமும் விடிகாலை பிரம்மமூர்த்தியிலே நினைத்து வேண்டி கொண்டால் ஒழியே போக முடியாது. சில பேருக்கு ஒரு நாளே கொஞ்சம் போகிறது சந்தர்ப்பம் கிடைச்சிரும். சில பேர் தொடர்ந்து முயற்சி பண்ணணும், தியானம் பண்ணணும். நிறைய செலவுலாம் கிடையாது. போய் அர்ச்சனை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும், பெரிய பெரிய வழிபாடு பண்ணணும், ஹோமம் வளர்த்து பண்ணணும், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஜீவசமாதி தரிசனாலே பெரும்பாலும் அமைதியாக அங்கே போய் அந்த மகானுடைய பேரை சொல்லி மனசில் நினச்சிட்டு வந்தாலே போதும். ஊதுவத்தி இருந்தால் 2 ஊதுவத்தி போக அவ்வளோதான். வாழைப்பழம் பழங்கள் பிடிக்கும், பழங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம், ஊதுவத்தி கொளுத்தி வைக்கலாம். இப்போலாம் நிறைய ஜீவசமாதிகளில் பிரபலமாகிட்டு வந்துட்டுருக்கு. அங்கே பணிபுரியவங்களாம் இருந்து இப்போது நல்லா பக்தர்களுக்கு வழிகாட்டுறாங்க. அது மாதிரிலாம் இப்போது வசதிகள் நிறைய வந்துடுச்சு. அதனால் நீங்கள் தாராளமாக போயிட்டு வழிபட்டு வரலாம். அந்த ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்காத விஷயம் நடக்கும். அதுக்காக தான் இந்த 12 ராசிக்கு உண்டான ஜீவசமாதி தரிசனத்தை பற்றி இப்போ சொல்ல போகிறேன். இதை நீங்கள் போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதோடு விட்டுடக்கூடாது. அதை நம்ம ஒரு குருவாய் அவரை ஏற்றுக்கிட்டு அந்த போயிட்டு வந்தோம்னா அது தொடர்ந்து அவரை நினச்சிக்கிட்டு வீட்லேயும் வழிபட்டு வரணும். அதை பற்றி அதில் விளக்கமாக விரிவாக சொல்ல போகிறேன். அதெல்லாம் கேட்டு தந்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜீவசமாதி தரிசனம் போல் ஒரு தரிசனம் கண்டிப்பாக கிடைக்காது. அது கிடைத்து விட்டால் உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைச்சி எல்லா நலமும் பெற்று வாழப்போறீங்கன்னு சொல்லி வாழ்த்து இப்போ அந்த ஜீவசமாதி தரிசனம் பற்றி 12 ராசிக்கு நான் சொல்ல போகிறேன். கடகராசியில் பிறந்தவங்க புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, கடக லக்னம் இதில் பிறந்தவங்க இவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த ஜீவசமாதி தரிசனம் கண்டிப்பாக பலன் கொடுக்கும். அப்போ நீங்கள் செல்ல வேண்டிய இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்னை பற்றி தான் சொல்லிட்டு வரேன். சென்னை சுற்றி உள்ள ஜீவசமாதி தரிசனத்தை தான் சொல்லிட்டு வரேன். சென்னைக்கு அருகாமையில் உள்ள திருவான்மையூர் என்றும் நீங்கள் போகணும். அங்கே போனீங்கன்னா கலாஷேத்ரா அப்படின்ற நாட்டிய பள்ளி இருக்கும். அதுக்கு அருகாமையிலே சக்கரத்தம்மா, இவங்க பெண் சித்தர், பெண் மகான் ஞானி சித்தர் எப்படி வேணால் சொல்லலாம். சக்கரத்தம்மான்னு அழைக்கப்படுகிறார்கள். அவங்கள நீங்கள் வழிபட்டு வரணும். கடகராசியில் பிறந்தவங்க, நான் சொன்ன அந்த புனர்பூசம், பூசம், ஆயில்யம் அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவங்க அங்கே போயிட்டு நீங்கள் பெரும்பாலும் உங்கள் ராசியில் கடகராசியில் பிறந்தவங்க திங்கட்கிழமை போயிட்டு வரலாம். அங்கே தினசரி திறந்தான் இருக்கும். அங்கே பராமரிச்சுட்டு வராங்க. அங்கே எல்லாமே நிர்வகிப்பட்டு பார்த்துட்டு வராங்க. அது இல்லாமல் பொதுவாக ஒரு மாதம் வர பௌர்ணமி, அமாவாசை, வாரந்தோறும் வரும் வியாழக்கிழமை இதெல்லாம் போயிட்டு வரலாம். இது பொதுவான பலனாக சொல்லப்படுது. விசேஷமாக கடகராசியில் பிறந்தவங்க திங்கட்கிழமை போயிட்டு வர நல்லது. அங்கே போகும்போது நீங்கள் ஊதுவத்தி வாங்கிட்டு போய் கொளுத்தி வைக்கலாம், உட்காந்து தியானம் பண்ணலாம், பழங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். அங்கே பெரும்பாலும் அரிசி வாங்கி கொள்ளுகிறாங்க. அரிசி வாங்கினாக்கா பச்சை அரிசி, அது அன்னதானத்திற்கு. அது நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். குறைஞ்ச 1 கிலோ எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். அந்த அரிசி கொடுத்து வந்தீங்கன்னா அது அன்னதானத்துக்கு யூஸ் ஆகும். அது இல்லாமல் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த பச்சை அரிசி தான், நெல்லுன்னு சொல்லுவாங்க, பச்சை அரிசி தான் உகந்த தியானமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சக்கரை பண்ணுறது எவ்வளோ கடகராசிக்கு ஏற்ற ஒரு பெண் சித்தராக இருக்கிறாங்க. அவங்கள இங்கே வழிபட்டு வரலாம். இதுவுமே நடக்காதவங்க, கோயிலுக்கு போய் நடக்காதவங்க, ஜாதகம் பார்த்தவங்க முடிவில் இந்த இடத்துக்கு போகணுன்றதுக்காக தான் இப்போ சொல்லிட்டு வரேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஒன்றுமே பண்ணல, பரிகாரம் பண்ண நடக்க மாட்டேது, எது பண்ண நடக்க மாட்டேது, கோயில் பண்ண அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த பதிவு. சாதாரணமாக எல்லோரும் போகலாம். இருந்தாலும் முடியாதவங்க, எதுலையுமே போய் தோற்று போனவங்க, கடவுளில் விருப்புற நிலைமைக்கு வந்துட்டவங்க இந்த ஜீவசமாதி தரிசனம் பண்ணால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்போ ஜாதகத்தில் இல்லாததும் நடக்கும். பெரும்பாலும் ஜீவசமாதி தரிசனம் பண்ணும்போது உங்களோட ஜாதகத்தை அங்கே வச்சு வணங்கிட்டு வரலாம். அங்கே ஆட்காட்டில் தான் அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அர்ச்சனை பண்ணுவாங்க. இல்லைனா தீப ஆராதனை மட்டும் காட்டுவாங்க. அங்கே கேட்டுக்கலாம், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அங்கே வாங்கி கொடுக்கலாம். பெரும்பாலும் அங்கே அரிசி வாங்கிக்கிறாங்க, அங்கே அது கொடுத்துட்டு வரலாம். இதை
அங்கே நிர்வகிக்கிறவர் வந்து நஞ்சுண்டராவ், டாக்டர் நஞ்சுண்டராவ்னு ஒருத்தர், அவர் தான் நிர்வகிக்க மாட்டார். அவர் வந்து அந்த அம்மாவுடைய சீடராக இருந்திருக்கார் ஒரு காலத்தில். அவர் தான் அந்த இடம் கொடுத்து அந்த அம்மாவுக்கு அங்கே ஜீவசமாதம் வச்சு அவருடைய வழி வழியே வந்தவங்க தான் இப்போ அங்கே நிர்வாகம் பண்ணிட்டு வராங்க. அதனால் நீங்கள் அந்த திருவான்மியூர் கலாட்சேத்திர பக்கத்தில் இருக்கிற சக்கரத்தம்மாவை, இந்த கடகராசியில் பிறந்தவர்கள், புனர்பூசம், பூசம், ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, கடக லக்கணத்தில் பிறந்தவங்க வழிபட்டு வரலாம். திங்கட்கிழமை போகலாம். அது இல்லாமல் பௌர்ணமி, நல்ல விஷயங்கள் பௌர்ணமி, உடம்பு சரியாமல் தீய விஷயங்கள் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அமாவாசை, பொதுவான குரு கடாட்சம் கிடைக்கணும்னா வியாழக்கிழமை. இது மாதிரி போயிட்டு வரலாம். இது மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஜாதகத்தில் இல்லாத நல்ல விஷயம் நடக்கும். உங்கள் கோரிக்கை கண்டிப்பாக நேரும். ஒரே ஒரு கோரிக்கை தான் சொல்லணும். இது போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் அவங்க நினைவாக இருந்து நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் உட்கார்ந்து சுத்தமான மனை விரித்து அதில் உட்கார்ந்து ஊதுவத்தி கொய்த்து வச்சு ஒரு தண்ணி டம்ளரில் தண்ணி வச்சுக்கணும், பழங்கள் வச்சு வழிபடலாம். அந்த அரிசி தானம் பண்ணுறதுல அந்த கடைசியில் பிறந்தனால நீங்கள் என்ன பண்ணலாம், அரிசி பாயசம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அதில் பண்ணலாம், அது பண்ணி கொடுக்கலாம். அவல் பாயாசம், இது மாதிரிலாம் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதை வச்சு வணங்கிட்டு ஓம் சக்கரத்தம்மா சித்தர் பெருமானை போற்றி அப்படி தான், அவ்வளோதான். அவங்க பேர் சொல்லி 108 போற்றி, அவ்வளோதான். இது சொல்லிட்டு வரணும். தொடர்ந்து 48 நாள் சொல்லிட்டு வந்தால் உங்களுக்கு நடக்காத விஷயம் நடக்கும். உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொல்லி ஒரே கோரிக்கையோடு நீங்கள் வணங்கிட்டு வரணும். அப்போ இந்த கடகராசிக்கு வந்த இந்த திருவான்மியூர் வீட்டிலிருந்து அருள்பாலித்து வரும் இந்த சக்கரத்தம்மாவை ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மேன்மேலும் வெற்றி கட்டுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.